வீடியோ போட்டாலே லொக்கேஷனை தான் நிறைய பேர் கேட்குறீங்க. இன்றைக்கி நான் லொக்கேஷன்லேருந்தே ஆரம்பிச்சிடறேன். இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட் பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த வீட்டிலேருந்து 10 நிமிஷத்துலேயே ஐடி பார்க்கு, ஸ்கூல், காலேஜுக்குலாம் ரீச் ஆகலாம். அதுபோக இந்த வீடு அமைச்சிருக்கிற ஏரியாவும் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. இதை தாண்டி இந்த வீட்டோட பிளான் 2.25 சென்ட் இடத்துல நல்லா ஜம்முன்னு கட்டியிருக்காங்க. ஹைரூஃப் ஸ்ட்ரக்சரில் லிவிங் ஹாலு, நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் கம் டைனிங், இல்லத்தரசிங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா, அதுபோக ஸ்பேசியஸான பெட்ரூம்ஸ், பால்கனி ஏரியான்னு இந்த வீட்டோட பிளான் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ரூம்ஸோட இன்டீரியர் ஒர்க்கும் நல்லாமே யூனிக்காக இருக்குது. இந்த வீட்டை பற்றி முழுசாக வீடியோட ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்தெல்லாம் வாங்க. 2.25 சென்ட் இடம், 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீட அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாங்க 10க்கு 16ங்கிற அளவில் ஒரு கார் நிறைய டூ வீலர்லாம் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ், சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கும் உபயோகப்படுத்தி அது போக இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளதீங்கன்னா 16 லிவிங் ஹால் பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து டிவி நெட் இருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த லிவிங் ஹால் வந்து ஹைரூஃப் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் டிசைன்ஸ், டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு வடக்கு பக்கம் வந்தீங்கன்னா 8க்கு 16ங்கிறதுல கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கிரீன் வித் பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா அட்டகாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியால இருந்து வீட்டோட பேக் சைடில் வந்து யூட்டிலிட்டி ஏரியா போற மாதிரி வீட்டோட தாய்மார்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி பெரிய யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு. இங்க வந்து நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலியில போர்வெல் வாட்டர் சம்பிளா பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. 3க்கு 4ங்கிறதுல இந்தியன் கிளாஸ் டைப்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல கன்னி மூலையில இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கிட்ஸ் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருக்கு. 10க்கு 10 இதோட அளவு. ஸ்லைடிங் டைப்ல வார்ட்ரோப் கபோர்டு, RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்கு. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூமும் 4க்கு 6ங்கிற அளவில் கன்சீல் டைப்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் கிளாசெட் எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்கன்னா எல்லா ரூம்ஸ்க்குமே போற மாதிரி இந்த லிவிங் ஹால் இருக்கு. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்லயும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு தேவையான ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் இருக்கு. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் வந்து 8க்கு 4ங்கிற அளவில் நல்லா லென்த்தா கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 3rd கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. இது அட்டாச்ட் பாத்ரூமோட சேர்த்து சொல்றேன். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியும், அந்த சைடில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. சீலிங் வந்து ஹார்டி ஷேப்பில் ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோர் டைப்பில் வால்ட்ரோப் கபோர்ட், லிண்டர் லெவல் RCC லேப்டாப் லேப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் 10க்கு 4ங்கிறதுல நல்லா லென்த்தாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா இருக்குங்க. நல்லா லென்த்தாக இருக்குது. சீலிங்கில் வந்து மெட்டல் கூலிங் ஷீட்டெல்லாம் போட்டு லே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லைட்டும் மாட்டிருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தே ஸ்டெப்ஸ் வர மாதிரி ஹெட்ரூமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. டெரஸ் வந்தது 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. அந்த துணி துவைக்கிறதுக்கான கல் இருக்குது. வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள 30 அடி 40 அடி தார் ரோடு, ட்ரைனேஜ், மாதிரி டர்ஃப், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லொகேட் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்டுங்க. துடியலூர் பக்கத்துல இந்த வீடு லொகேட் ஆயிருக்கு. லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து 87 லட்சம் ரூபா சொல்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீடு வந்து நேரில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம டீமோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா இந்த வீடு வந்து பாருங்க.